நீ உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தின் விளிம்பில் இருக்கிறாய். ஆனால் உன் கால்களை முன்னே நகர்த்த முடியவில்லை. ஒரு விஷயம் துவங்குவதற்கு முன் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன்னிடமே சொல்லிக் கொள்கிறாய். ஒரு தொழிலை துவங்குவதற்கு முன் பாதுகாப்பாக உணர இன்னும் கொஞ்சம் பணம் சேமிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். பயணத்தை தொடங்குவதற்கு முன் ஒவ்வொரு பிரச்சனையையும் முன்கூட்டியே கணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். இந்த உணர்வு மனிதர்களாகிய நமக்கு மிகவும் பொதுவானது. வாழ்க்கையை வாழத் துவங்கும் முன் முழுமையாக தயாராக வேண்டும் என்ற ஆசை தோன்றுவது இயற்கைதான். ஆனால் இந்த பாதுகாப்பு வேட்கையே உண்மையில் உன் வாழ்க்கைக்கு ஒரு சிறையாகிவிடும். உன்னுடைய எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முயலும் போது நிகழ்காலத்தில் செயல்படும் சக்தியை இழக்கிறாய். நாம் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இன்று நான் உங்களுக்கு ஒரு பயணம் மேற்கொள்ள விரும்பி ஆனால் பயணப்படாத ஒரு மனிதனின் கதையை கூறுகிறேன். வருங்காலத்தில் இன்னும் நடக்காத பிரச்சனைகளை தீர்க்க முயலும் போது நாம் சுமக்கும் சுமையை பற்றிய கதை இது. இந்த கதை நம் வாழ்க்கைக்கு முக்கியமானது. ஏனென்றால் பர்ஃபெக்டாக தயாராவது என்பது என்றென்றைக்கும் காத்திருப்பது என்று அர்த்தமாகும். கவனமாக கேளுங்கள் நண்பர்களே. இந்த கதையில் நீங்கள் ஏன் இவ்வளவு காலம் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான காரணத்தை காணலாம். கதைக்குள் பயணிப்பதற்கு முன் நமது அஞ்சாதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் இம்மாதிரியான உங்கள் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயங்களை தொடர்ந்து காண்பீர்கள். முன்பொரு காலத்தில் லீ என்ற இளைஞன் ஒரு சிறிய அமைதியான பள்ளத்தாக்கில் வாழ்ந்து வந்தான். அந்த பள்ளத்தாக்கு மிகவும் பாதுகாப்பானது. ஆனால் சுற்றிலும் உயரமான சாம்பல் நிற மலைகளால் சூழப்பட்டிருந்தது. லீ அந்த மலைகளுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆசைப்பட்டான். அவனுடைய முன்னோர்களின் செவிவழி கதைகளாக இந்த மலைகளுக்கு அப்பால் ஒரு தங்க நகரம் இருப்பதாகவும் அங்கே இருக்கும் மக்கள் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாகாவரம் பெற்றவர்களாகவும் வாழ்வதாக கேள்விப்பட்டிருந்தான். அதனால் எப்படியாவது அந்த நகரத்திற்கு சென்று நாமும் அவர்களைப் போல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவன் மிகவும் எச்சரிக்கையான ஒரு மனிதன். எந்த விதமான தவறுகளையும் அவன் செய்ய விரும்புவதில்லை. அவன் தான் ஒரு புத்திசாலி என்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் எந்தவிதமான பிரச்சனையாய் இருந்தாலும் அவற்றை சமாளிப்பதற்கு தயாராக இருப்பவன் என்றும் நம்பினான். அதனால் அந்த உயரமான மலைகளை கடந்து தங்க நகரத்தை அடைவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து கொண்டுதான் கிளம்புவேன் என்று அவனுடைய நண்பர்களிடம் கூறியிருந்தான். ஒரு நாள் லீ கிளம்புவதற்கான பொருட்களை வைப்பதற்கு பெரிய வலிமையான ஒரு பையை வாங்கினான். அதை மேஜையில் வைத்து தன் குறிப்பேட்டை திறந்தான். மலையில் தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா ஆபத்துகளின் பட்டியலையும் எழுதத் தொடங்கினான். முதலில் மலையில் ஏறும்போது உண்டாகும் குளிரை பற்றி யோசித்தான். மலை உச்சிகள் பனியால் மூடப்பட்டிருந்தன. எனவே லீ ஒரு தடிமனான கனமான விலங்குகளின் தோலினால் செய்யப்பட்ட தோல் கோட்டை பையில் வைத்தான். அது அந்த பையின் அடிப்பகுதியை நிரப்பியது. சரி, இப்போது உறைந்து போக மாட்டேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அடுத்து பசியை பற்றி யோசித்தான். தான் மேற்கொள்ளும் பயணம் பல வாரங்கள் தொடரலாம். ஒருவேளை உணவு கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? உடனே சந்தைக்கு சென்று 10 தங்க காசுகளுக்கு உலர் இறைச்சியும் 5 பைகளில் தானியமும் வாங்கி வந்தான். இதையும் அந்த பையிலேயே வைத்தான். பை இப்போது பாதி நிறைந்து விட்டது. சிறிது நேரம் கழித்து மழையை பற்றி கவலைப்பட்டான். ஒருவேளை பயணத்தின் போது மழை பெய்தால் என்ன செய்வது? நனைந்த ஆடை நோயை உண்டாக்கும். உடனே தடிமனான கேன்வாஸால் செய்யப்பட்ட ஒரு பெரிய நீர் புகாத கூடாரத்தை வாங்கினான். கவனமாக மடித்தான். ஆனால் அது மிகவும் தடிமனாக இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு அதை பையில் திணித்தான். பை இப்போது கிட்டத்தட்ட நிறைந்தது. ஆனால் அவன் மனம் திருப்தி அடையவில்லை. அவனுக்கு காட்டு விலங்குகளை பற்றிய யோசனை வந்தது. அதனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆயுதங்கள் தேவை என்று நினைத்து கனமான இரும்பு வாள் ஒன்றையும் உறுதியான ஒரு கேடயத்தையும் வாங்கி பையுடன் சேர்த்து கட்டினான். மலையில் ஏறும்போது பாறையிலிருந்து வழுக்கி விழுந்து விடுவோமோ என்று யோசித்தான். அதற்காக நீண்ட தடிமனான கயிற்றை வாங்கி அதையும் பைக்குள்ளே திணித்தான். ஒருவேளை இரவில் பயணிக்கும் போது
இருளில் தவறிவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தான். ஒரு பெரிய விளக்கும் 6 பாட்டில் எண்ணெயும் வாங்கி பைக்குள் வைத்தான். முடிவில் பை நிறைந்தது. அது அவனுடைய தலையை விட உயரமாக இருந்தது. லீ தனக்குத்தானே பெருமிதப்பட்டு கொண்டான். எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறை குறிப்பெடுத்தான். குளிர், பசி, மழை, மிருகங்கள், இருள், எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறோம். நாளை காலை பயணத்தை துவங்க வேண்டியதுதான். சந்தோஷத்துடன் இரவு உறங்கப் போனான். அடுத்த நாள் அதிகாலை சூரியன் பள்ளத்தாக்கின் மேல் உதித்தது. லீ நல்ல காலை உணவு சாப்பிட்டான். மேஜையின் அருகே சென்று பையின் பட்டைகளை தோளில் மாட்டிக்கொண்டான். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து எழுந்திருக்க முயற்சித்தான். அவனுடைய முகம் சிவந்தது. கழுத்து நரம்புகள் வெளியே தெரிந்தது. தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி முயற்சித்தும் பையை சுமந்து கொண்டிருந்த அவன் முதுகை நிமிர்த்த முடியவில்லை. அது மிகவும் கனமாக இருந்ததால் அவனை தரையை நோக்கி இழுத்தது. மீண்டும் மீண்டும் முயற்சித்தான். ஆனால் ஒரு சிறிய அடி மட்டுமே எடுத்து வைக்க முடிந்தது. பிறகு மூச்சு வாங்க அப்படியே சுவரில் சாய்ந்தான். வியர்வையில் அவன் அணிந்திருந்த உடைகள் எல்லாம் நனைந்திருந்தது. அப்படியே வியர்த்தபடி நாட்காலியில் உட்கார்ந்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதை எப்படி சுமந்து கொண்டு செல்வது என்று. பையில் இருக்கும் எடையை குறைக்கலாம் என்றால் இவை அனைத்தும் தேவையான பொருட்கள். தோளினால் ஆன கோட்டை எடுத்து வைத்து விட்டால் பனியில் உறைந்தே போவோம். உணவின் எடையை குறைத்தாலும் பட்டினியால் இறந்து விடுவோம். கத்தியையும் கேடயத்தையும் எடுத்து வைத்து விட்டால் அந்த மிருகங்களுக்கே நாம் உணவாகி விடுவோம். எல்லாமே நமக்கு மிகவும் அவசியமானவை. என்ன செய்வதென்று புரியாமல் வேறு எதுவும் வழி கிடைக்குமா என்று காத்திருக்கத் தொடங்கினான். நாட்கள் வாரங்களாயின. வாரங்கள் மாதங்களாயின. மாதங்கள் வருடங்களாயின. ஒவ்வொரு காலையும் பையை தூக்க முயற்சித்தான். முடியவில்லை. ஒவ்வொரு காலை வேளையும் மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு நாள் வீட்டிலுள்ள ஜன்னல் வழியாக மலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு ஜென் துறவி அவன் வீட்டின் திறந்த வாசல் வழியாக நடந்து சென்றார். அவருக்கு நரைத்த தலைமுடியும் கோடுகள் நிறைந்த முகமும் இருந்தது. எப்படியும் ஒரு 70 வயது இருக்கலாம். ஆனால் கண்கள் பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருந்தன. ஒரு சிறிய மர ஊன்றுகோலும் தோளில் சிறிய பை மட்டுமே வைத்திருந்தார். அவரை கண்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவரைப் போல் இவனுக்கு தோன்றியது. அவர் அந்த மலைப்பாதையை நோக்கி செல்வதை லீ கண்டான். நில்லுங்கள் என்று கத்தினான். எங்கே போகிறீர்கள்? துறவியும் நின்று புன்னகைத்தார். தங்க நகரத்திற்கு போகிறேன் என்று எளிமையாக சொன்னார். இந்த நேரத்தில் போகும் வழியில் இயற்கை காட்சிகள் அழகாக இருக்கும் என்று கேள்விப்பட்டேன். அதனால்தான் இப்பொழுது கிளம்பி போகிறேன் என்றார். லீ அவரிடம் இருந்த சிறிய பையை பார்த்தான். அது கிட்டத்தட்ட காலியாக இருப்பது போல் தெரிந்தது. லீ அவரிடம், ஐயா, நீங்கள் அந்த மலைகளை கடந்து தங்க நகரத்திற்கு செல்லும் அளவிற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் உங்களிடம் கூடாரம் இல்லை, உணவு இல்லை, விலங்குகளிடமிருந்து தற்காத்து கொள்ள வாள் இல்லை. அந்த மலையின் உச்சியை அடைவதற்கு முன்னரே நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்றான். துறவி மெதுவாக சிரித்தார். லீயின் வீட்டிற்குள் நடந்து சென்று அந்த சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய பையை பார்த்தார். தன் கையில் வைத்திருந்த ஊன்றுகோலால் அதை தட்டினார். அந்த பை பாறாங்கல்லைப் போல் கடினமாக இருந்தது. அதை கண்டதும் துறவி லீயை பார்த்து சொன்னார், உனக்கு உயிர் வாழ தேவையான எல்லாமே இருக்கிறது. ஆனால் இன்னும் ஏன் வீட்டில் இருக்கிறாய்? மிருகங்களிடமிருந்தும் குளிரிடமிருந்தும் மழையிலிருந்தும் இருளிலிருந்தும் நீ பாதுகாப்பாக உன் வீட்டில் இருக்கிறாய். அதனால்தான் தங்க நகரத்திற்கு செல்ல முடியாமல் உன் ஊரிலேயே முடங்கி கிடக்கிறாய். அதை கேட்ட லீ முகம் சுளித்தான். நான் எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? போகிற வழியில் வரப்போகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தயார் செய்து கொள்கிறேன். இதில் என்ன தவறு என்றான். துறவி அந்த வீட்டில் இருந்த ஒரு முக்காலியில் அமர்ந்தவாறே லீயிடம், உன் பையை திற, நீ என்னவெல்லாம் வைத்திருக்கிறாய் என்று பார்க்கிறேன் என்று சொன்னார். லீயும் பையை திறந்து காட்டினான். துறவி கனமான இரும்பு வாளை காட்டி, இதை ஏன் சுமக்கிறாய் என கேட்டார். மிருகங்களின் கூட்டம் என்னை தாக்கினால் என்னை பாதுகாத்து கொள்வதற்காக என்றான். அதற்கு அந்த துறவி, இன்று உன் ஊரின் அருகில் ஏதாவது மிருகத்தை பார்த்தாயா என கேட்டார்.
அதற்கு லீ இல்லை என்றான். எனவே இன்று நீ இங்கே இல்லாத ஒரு மிருகத்திற்காக இவ்வளவு எடை கொண்ட இரும்பை சுமக்கிறாய் என்று சொன்னார். இன்னும் நடக்கவே துவங்கவில்லை, அதற்குள் இல்லாத ஒரு எதிரியோடு ஏன் போராடித் தோற்கிறாய்? இதை வைத்துவிடு என்றார். லீ முதலில் தயங்கினான். ஆனால் வாளை எடுத்து வைத்து விட்டான். பை சற்று இலகுவானது. துறவி கனமான கூடாரத்தை காட்டினார். இது புயலுக்காக. கொடிய புயல் மழை வந்தால் தங்குமிடம் இல்லாவிட்டால் இப்போது மழை பெய்கிறதா என்று நீலவானத்தை பார்த்தபடி முதியவர் கேட்டார். இல்லை என்றான் லீ. ஆனால் அடுத்த வாரம் பெய்யலாம் இல்லையா என்றான். அதற்கு அந்த துறவி, அடுத்த வாரம் தோன்றக்கூடிய ஒரு புயலுக்காக இன்று உன் முதுகில் ஒரு வீட்டையே சுமக்கிறாயா என்று கேள்வி எழுப்பினார். புயலும் மழையும் உன் மனதில் மட்டுமே உள்ளது. அதனால்தான் இவ்வளவு எடை கொண்ட ஒரு கூடாரத்தை உன் தோளில் சுமக்கிறாய். ஆனால் அந்த எடையே உன்னை நடக்க விடாமல் தடுக்கிறது. தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் மழை பெய்தாலும் உனக்கு ஒரு குகையோ மரமோ கிடைக்கும். இதையும் விட்டுவிடு என்றார். மெல்ல கனமான கூடாரத்தை எடுத்தான். பையில் இன்னும் கொஞ்சம் எடை குறைந்தது. பின்னர் துறவி அவன் வைத்திருந்த தானியப் பைகளை காட்டி இது எதற்கு என்றார். லீயும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்பதால் உணவு எதுவும் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று இது எடை அதிகம் இருந்தாலும் சுமக்க நினைத்தேன் என்றான். அதற்கு துறவி, நீ செல்லும் வழி நெடுகிலும் மரங்களும் பசுஞ்சோலைகளும் நிறைந்திருக்கும். அதனால் அங்கே பழங்களும் காய்கனிகளுக்கும் பஞ்சம் இருக்காது. உனக்கு தேவையெல்லாம் இன்றைய ஒரு நாள் நீ நடப்பதற்கு தேவையான சக்தி மட்டுமே. இதற்காக நீ ஒரு மாதத்திற்கு தேவையான உணவை ஏன் சுமக்கிறாய் என்று கேள்வி எழுப்பினார். உடனே லீயும் பையில் வைத்திருந்த தானிய மூட்டைகளையும் வெளியே எடுத்து வைத்து விட்டான். இப்பொழுது அவனுடைய பை பாதி காலியாகிவிட்டது. அடுத்தது கனமான கூடாரத்தையும் மிருகத்தின் தோளினாலான அங்கியையும் காட்டி இது எதற்கு என்று கேட்டார். அதற்கு அவன், செல்லும் வழி நெடுகிலும் பனி நிறைந்த மலைகள் என்பதால் குளிர் வாட்டி எடுக்கும். அதனால் இரவில் உறங்குவதற்கு இந்த அங்கியை அணிந்து கொண்டு கூடாரத்தின் உள்ளே பாதுகாப்பாக உறங்குவதற்கு என்றான். அதற்கு துறவி, இப்பொழுது கோடை காலம். நீ அந்த மலையை ஏறுவதற்கு பல நாட்கள் பிடிக்கும். அதுவரை அந்த சுமையை நீ ஏன் சுமக்க வேண்டும்? ஒருவேளை உச்சிக்கு சென்றவுடன் குளிர் உன்னை தாக்கினால் குளிர் காய்வதற்கு அங்கேயே நெருப்பிற்கு விறகு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் உன் நடைபயிற்சியே உன்னை சூடாக வைத்திருக்கும். அதை விட்டுவிட்டு நீ இந்த கூடாரத்தையும் அங்கேயையும் சுமப்பாயானால் இந்த ஊரை விட்டு வெளியே வருவதற்கு முன்னரே வியர்த்து கொட்டி மயங்கி விழுந்து விடுவாய் என்றார். இப்பொழுது அதையும் அவன் எடுத்து வைத்து விட்டான். இப்பொழுது அவனுடைய பை கிட்டத்தட்ட காலியே ஆகிவிட்டது. இப்பொழுது அவனிடம் ஒரு தண்ணீர் குடுவை, ஒரு சிறிய பாக்கெட் ரொட்டி துண்டு, ஒரு மெல்லிய போர்வை மட்டுமே இருந்தது. இதை பார்த்த அவனுக்கு மனதிற்குள் பதட்டம் தோன்றியது. இப்படி நான் எடுத்து வைத்த எல்லாவற்றையும் இங்கேயே வைத்துவிட்டு கிளம்பினால் வழியில் எதுவும் எனக்கு ஆபத்து என்றால் நான் என்ன செய்வது என்று புலம்பினான். அந்த துறவி மெதுவாக எழுந்து லீயின் தோளில் கை வைத்தார். அவருடைய பிடி உறுதியாக இருந்தது. லீயிடம் மெதுவாக சொன்னார், நீ என்றைக்கோ வரவிருக்கும் ஆபத்துகளை பற்றி யோசிக்கிறாய். எதிர்காலத்தை உன்னால் கணிக்க முடியும் என்று நினைக்கிறாய். அதனால்தான் என்றோ ஒரு நாள் இந்த பிரச்சனை நமக்கு வரும் என்று அதை சரி செய்வதற்கான முயற்சியில் இன்றே ஈடுபடுகிறாய். ஆனால் எதிர்காலத்தை யாராலும் கணிக்க முடியாது. இன்று நடப்பது மட்டுமே உனக்கு தெரியும். முதியவர் அவரிடம் இருந்த தோள்பையை லீயிடம் வீசினார். அவன் அதை ஒரு கையால் சுலபமாக பிடித்தான். அவரை ஆச்சரியமாக பார்த்தான். ஏனென்றால் அந்த பை காலியாக இருந்தது. துறவி அவனிடம் கூறினார், நீ இதுவரையில் உன்னுடைய எதிர்காலத்திற்கான சுமைகளை சுமந்து கொண்டிருந்ததால் உன்னால் எங்கும் நகர முடியவில்லை. ஆனால் உனக்கு தேவையெல்லாம் இன்றைக்கான சக்தி மட்டுமே. மழை பெய்தால் ஒரு குகை கிடைக்கும். குளிர் எடுத்தால் ஒரு விறகு கிடைக்கும். ஒரு மிருகம் வந்தால் ஒரு கல் கிடைக்கும். உண்மையிலேயே ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அதை நீ எவ்வாறு சமாளிக்கிறாய் என்பது உனக்கே தெரியும். ஆனால் அந்த பிரச்சனைகளை உன் எண்ணமாக வைத்தால் நீ சதா சர்வகாலமும் அதை பற்றியே யோசித்து கொண்டிருப்பாய். இதை கேட்டதும் லீ தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு துறவிக்கு நன்றி கூறிவிட்டு தங்க நகரத்தை நோக்கி பயணப்பட தயாரானான். தன்னுடைய எடை குறைந்த பையை முதுகில் மாட்டிக்கொண்டான்.
தனக்குத்தானே லேசாக உணர்ந்தான். கிளம்பு முன் துறவியிடம் ஒருவேளை தவறு எதுவும் நிகழ்ந்து விட்டால் என்று அமைதியாக கேட்டான். அதற்கு துறவி, அப்படி ஒரு வேளை உனக்கு பிரச்சனை வந்தால் ஆழ்ந்து யோசி. அந்த பிரச்சனைக்கான தீர்வு உனக்கே புலப்படும். நீ நினைப்பதை விட நீ புத்திசாலி. ஆனால் இந்த அறையிலேயே நீ சிக்கியிருந்தால் உன் புத்தி உனக்கே பயன்படாது. எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வரும்போது அதை சமாளிக்கும் உன் திறனை நம்பு. எதிர்காலத்தை முதுகில் சுமக்காதே. லீ அவனுடைய வீட்டுக் கதவை திறந்தான். சுற்றியிருந்த மலைகளை பார்த்தான். முதன்முறையாக அபாயங்களை கணக்கிடவில்லை. வெறுமனே கால்களில் இருக்கும் சக்தியை உணர்ந்தான். வாசல் வழியாக வெளியே காலடி எடுத்து வைத்தான். ஒரு அடி, அடுத்த அடி, இன்னும் ஓர் அடி. அவனுடைய பை இப்போது அவனை தரைக்கு இழுக்கவில்லை. துறவியுடன் சேர்ந்து நடந்தான். இருவரும் சேர்ந்து பள்ளத்தாக்கை விட்டு வெளியேறினார்கள். பயணம் நீண்டது. சில சமயம் மழை பெய்தது. லீ நனைந்தான். சில சமயம் பசி எடுத்தது. பழங்கள் தேட வேண்டியிருந்தது. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையையும் வரும்போது சமாளித்தான். இறுதியில் தங்க நகரத்தில் இலகுவாகவும் சுதந்திரமாகவும் நின்றான். இந்த கதை நம் வாழ்க்கையின் கண்ணாடி. நாம் அனைவரும் ஒரு வகையில் லீயைப் போலத்தான். ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும். ஒரு துணையை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு புதிய நகரத்திற்கு குடிபெயர வேண்டும். இப்படி பல்வேறு ஆசைகள் நம் மனதில் இருக்கும். ஆனால் வருங்காலத்தை பற்றிய தயாரிப்புகளில் நம்முடைய பைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இது நடக்காவிட்டால் என்னவாகும் என்ற கேள்விகளால் நம் மனதை நிரப்புகிறோம். இந்த கேள்விகள் கனமான இரும்பு வாளையும் தடிமனான கூடாரத்தையும் போன்றது. இன்னும் நடக்காத பிரச்சனைகளுக்கான கனமான கருவிகள். முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். உண்மையில் நம்மையே முடக்கிக் கொள்கிறோம். வெற்றிக்காக முயற்சிக்கும் முன்னரே தோல்வியின் எடையை சுமக்கிறோம். இங்கே பாடம் எளிமையானது, ஆனால் ஆழமானது. இன்னும் நடக்காத பிரச்சனையை தீர்க்க முடியாது. நாளைய பிரச்சனைகளை இன்றே தீர்க்க முயலும்போது நாம் நம்முடைய சக்தியை இழக்கிறோம். பயணத்தை துவங்கும் முன்பே அதை பற்றி யோசிப்பதிலேயே சோர்ந்து விடுகிறோம். உண்மையான தயாரிப்பு என்பது உன்னை நீயே நம்புவது. மழை வரும்போது தங்குமிடம் கண்டுபிடிக்கும் அளவிற்கு நீ ஒரு புத்திசாலி என்று தெரிந்து கொள்வது. மிருகம் வரும்போது உன்னை காத்து கொள்ள ஒரு வழி கண்டுபிடிப்பாய் என்று நம்புவது. செயல்படுவதற்கு தயக்கமாக இருக்கும்போது இந்த கேள்வியை உன்னிடமே கேள். இந்த பிரச்சனை இப்போது நடக்கிறதா இல்லையா? அந்த கவலையை கீழே வை, சுமக்காதே. இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்து. இன்று ஒரு தொலைபேசி அழைப்பு மட்டுமே செய்ய வேண்டும் என்றால் அதை மட்டுமே செய். இன்று ஒரு பக்கம் மட்டுமே எழுத வேண்டும் என்றால் அந்த ஒரு பக்கம் மட்டுமே எழுது. நிராகரிப்பு பயமாக இருந்தால் இப்பொழுது நிராகரிக்கப்படுகிறாயா என்று யோசி. இல்லையா, அந்த பயத்தை கீழே இறக்கி வை. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மட்டும் தேவையானதை சுமந்து கொண்டு இரு. இப்படி செய்வாயானால் உன் வாழ்நாள் முழுக்க நீ நகர்ந்து செல்வதற்கான சக்தி உனக்கு கிடைக்கும். அதிகமாக யோசிப்பதை நிறுத்தி கொண்டு வாழத் துவங்குவாய். பனிமலையில் பயங்கர மிருகங்கள் இல்லை என்பதை உணர்வாய். அவை உன்னுடைய பையில் மட்டுமே இருந்தன. நன்றி, வணக்கம்.